அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொன்னான்னா இந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது இந்த நெருப்பு லக்கணம், மண் லக்கணம், காற்று, ஜல லக்கணம், இவர்களுக்கு 8ஆம் இடங்கள் எந்த ரூபத்தில் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கை சொல்லிட்டு இருந்தோம். நான் ஒரு 2 இது தர்ம திரிகோணத்துக்கு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா அர்க்க திரிகோணம், அர்க்கம் அப்படின்னா தொழில் அப்படி அதற்கு சொல்லிட்டேன். இப்போதைக்கு காமத்திரிகோணம். காமத்திரிகோண லக்கணங்களில் பிறப்பது நல்லதா? அப்போ மிதுனம், துலாம், கும்ப லக்கணங்களில் பிறப்பது நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும். ஏன்னா இது என்ன சொன்னான்னா, காற்று என்று சொன்னாலே பிரச்சனைன்னு அர்த்தம். காற்று என்று சொன்னாலே பிரச்சனை. இந்த காற்று லக்கணத்தில் போய் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு நிம்மதி என்பதற்கு பொதுவான விதி. அப்போ காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நிம்மதி இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ முதல் காற்று லக்கணம் காம லக்கணம். காற்று என்பது காமம், காமம் என்பது காற்று. இந்த காற்று லக்கணத்தில் போய் யார் பிறந்தாலும் அட்டமாதிபதி யார் என்று சொன்னால், அட்டமாதிபதி யார்? அட்டமாதின்னா யார் வந்துடுவா? காலபுருஷனுடைய 10ஆம் இடம். காலபுருஷனுடைய 10ஆம் இடம் இவர்களுக்கு 8ஆம் இடமாக வந்துடும். காலபுருஷனுடைய 10ஆம் இடமாகிய மகரம் இவர்களுக்கு 8ஆம் இடமாக வந்துடும். அப்போ இவர்களுக்கு தொழிலில் போராட்டம் இருக்கும். தொழிலில் போராட்டம் இருக்கும். இவர்களுடைய விதியே அதுதான், தொழிலில் போராட்டம் இருக்கும். அப்போ தொழிலில் போராட்டம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். நம்ம என்ன சொன்னா, மிதன லக்கணத்தில் போய் பிறந்திருக்கோம், நம்ம ஒரு பெரிய அறிவாளி அப்படி. நீங்கள் அறிவாளி அப்படிங்கிறதெல்லாம் என்ன சொல்லலாம்னா, யார் ஒருத்தர் ரொம்ப அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்கள போகிற இந்த அட்டமாதிபதி என்ன செஞ்சோன்னா வச்சு ஆப்பு வச்சிடும். அப்போ எப்பயுமே நம்மளுடைய 8ஆம் இடத்தில் இருக்கின்ற நடு நட்சத்திரம் பயங்கரமான ஆபத்தானது. நம்மளுடைய லக்கணத்திற்கு, நீங்கள் லக்கணத்தில் ஆரம்ப புள்ளியில் பிறங்க, கடைசி புள்ளியில் பிறங்க, அதை பற்றிலாம் கவலை இங்கே கிடையாது. லக்கணம் ஆரம்பத்தில் விழுந்தாலும் சரி தான், கடைசியில் விழுந்தாலும் எந்த லக்கணம்னாலும் மிதனன்னா மிதன லக்கணம் தான் சொல்ல போகிறேன். அது பாவக ரீதியாக பார்க்கும்போது தான் அதில் சின்ன அது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும்தான் பார்ப்பான். அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த நடு நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ மிதன லக்கணத்திற்கு அந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரம் திருவோண நட்சத்திரமாக வந்துடும். அப்போ இவருடைய கர்மாக்கள் எங்கே போய் ஒளிந்திருக்கிறது என்று சொன்னான். அந்த கர்மா என்ன சொல்றான்னு எங்கேருந்து வரும் அப்படின்னா, சுக்கிரன் மூலமாகத்தான் வரும். இவர்கள் மண் என்று சொன்னால் மண் வீடுலையும் சரலக்கணமாக வந்துடும். மண் வீடில் சரலக்கணம். அப்போ சரலக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது இவர்களுக்கு ஆபத்து என்பது இவர்கள் பார்க்கின்ற தொழில். ஆபத்து இவர்கள் பார்க்கின்ற தொழில். அப்போ இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா, உடல் சார்ந்த விஷயத்தில் உடல், இந்த மண் என்பது உடலை குறிக்கும். அப்போ அது தொழில் சார்ந்த காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், நமக்கு 8ஆம் இடம். அங்கே சுக்கிரன், அது சந்திரனுடைய நட்சத்திரம் அங்கே எங்கே இருக்குது? நடு நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால இவர்களுக்கு மனோநிலை பாதிப்பு உண்டு.
இவர்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னா டிப்ரெஷன் மைண்ட். திஸ் இஸ் எ பொசசிவ். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். மிதுன யார் பிறந்திருந்தாலும் பொசசிவ் மைண்ட். இந்த பொசசிவ் மைண்டு வந்து என்ன சொல்கிறான், என்ன காரணம்னா அந்த காலபுருஷனுடைய 8ஆம் இடம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பேர்வாதி வந்து என்ன சொன்னான்னா அந்த ராசியில் முதலையும் இருக்குது, மானு இருக்கு. தண்ணீர் குடிக்க போகின்ற மான் தண்ணீரை குடிச்சிட்டு பின்னாடி திரும்பும்போது பிட்டம் இருக்கு இல்லையா, அந்த பிட்டத்தை வந்து முதல்ல பிடிச்சிடும். அப்போ முதல்ல வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும், மான் வந்து என்ன செய்ய தண்ணிக்கு வெளியே இருக்கும். அப்போ இவருடைய மனோநிலை எப்பயுமே இருதலை கொல்லி எறும்பு அப்படின்ட்டு, இருதலை கொல்லி, 2 பக்கம் இவங்களுக்கு கொல்லி தான். இது நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நான் இதை வந்து நிறையா வந்து என்ன சொன்னேன்னா அனலைஸ் பண்ணி தான் இந்த இதை பேசுகிறேன். இது 100% கரெக்டாக இருக்கும். அப்போ மிதுன போய் பிறந்தவர்கள் மனதால் கெடுவான், தொழிலால் கெடுவான். 2வது தாயால் கெடுவான். ஏன்னா அங்கே நடுநட்சத்திரம் தாயால் கெடுவான். தாய் பேச்சை இவனால் தாண்ட முடியாது. தாய் பேச்சை இவனால் தாண்ட முடியாது. அப்போ உணவு விஷயத்தில் இந்த நபர் கரெக்டாக இருக்கணும். பொருளாதார விஷயத்தில் இவர் கரெக்டாக இருக்கணும். பொருளாதார விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ பொருளாதார விஷயத்தில் இவரால் கரெக்டாக இருக்க முடியாது. என்ன காரணம்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னால் காலபுருஷனுடைய 1, 4, 7, 10 என்பது என்ன சொல்கிறான்னா வந்து கேந்திரம். ஒரு மனிதனுக்கு காலபுருஷனுடைய 10ஆம் இடம் காலபுருஷனுடைய 10ஆம் இடம் வந்து கேந்திரம். அந்த கேந்திரம் அட்டமாதிபதியாக வந்தால் தொழிலில் இவர்கள் வந்து என்ன சொன்னாலும் ஜெயிப்பது, அதில் ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். அப்போ போராட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா சைன் பண்ண முடியாது. மிதுன போய் பிறந்தவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் சைன் பண்ண முடியாது. அப்போ இவங்க என்ன செய்யணும், தன்னை வந்து ஒரு நிலைநிறுத்தி கொள்ளணும். உபயலக்கணத்தில் போய் பிறந்தால் 7 நல்லா இருந்தால் 10 நல்லா இருக்காது, 10 நல்லா இருந்தால் 7 நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான் விதி. அப்போ அங்கே வந்து என்ன சொன்னோன்னா நடுநட்சத்திரம் ஆகிய திருவோண நட்சத்திரம் சுக்கிரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் காரணமாக இவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக ஸ்ரீரங்கத்தில் போய் வந்து தஞ்சமடைஞ்சிடும். ஸ்ரீரங்கத்தில் போய் தஞ்சமடைஞ்சு வந்து என்ன சொல்லலான்னா வந்து வெள்ளிக்கிழமை சனி ஓரையில் இல்லை சனிக்கிழமையில் வந்து என்ன சொல்லலான்னா சுக்கிர ஓரை அல்லது சந்திர ஓரையில் வழிபாடு பண்ணணும். சனிக்கிழமை சுக்கிர ஓரை அல்லது சந்திர ஓரை, அல்லது வெள்ளிக்கிழமை சனி ஓரை அல்லது சந்திர ஓரை. இந்த 2 ஓரையில் வந்து கண்டிப்பாக வழிபாடு பண்ணி வந்தால் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த மண் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ரூபத்தில் உங்களை கெடுக்கும்னா இவர்கள் வேலை செய்யாமல் சுகவாசியாக சம்பாதிக்கணும்னு நினைப்பான். வேலை செய்யாமல் எனக்கு மூளை இருக்குது அப்படிமா. உனக்கு மூளை இருக்கிறது, யாரும் இல்லை. அதாவது வந்து உண்மையாகவே சொல்கிறேன், உபயலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக மூளை நிறையாகும். இப்போ மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மூளை வந்து நல்லா வந்து ஷார்ப்னஸாக இருக்கும். மூளை என்பது என்ன சொன்னா எழுத்து, இந்த மூளை வந்து ஷார்ப்னஸாக இருக்கும். ஓகே, அதை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய, அவன் மண் வீட்டில் வந்து என்ன சொன்ன அட்டமாதிபதியாக வந்துட்டு நீ வேர்வை தண்ணி சிந்தி உழைக்கணும். ஏன்னா இவனுக்கு உழைக்கிறதுக்கு வந்து என்ன சொன்னான்னா வேர்வை தண்ணி சிந்தி உழைப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுவான். அதனால் ஒரு நாளைக்கு மம்பட்டி பிடிச்சு கூட வெட்ட வேண்டாம். 1 மணி நேரம் வேர்வை தண்ணி வந்து என்ன சொன்ன நெத்தியிலேருந்து வலிச்செடுத்து விடுத்து பின்னாடி சட்டை நனையணும்.
நனைந்தால் சனி விட்டுருவார். சனி விட்டுருவார். தொழிலில் பிரச்சனை இருக்காது, பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது, உடல் ரீதியாக பிரச்சனை இருக்காது, எல்லாமே இருக்காது. அதனால் இவர்கள் எப்பயுமே என்ன சொல்கிறான்னா குரங்குக்கு எப்பயுமே என்ன சொன்னால் வாழைப்பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். குரங்குக்கு வாழைப்பழம் கொடுத்துட்ருக்கணும். கொடுத்தால் இந்த மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அட்டமாதிபதி தோஷத்திலிருந்து தப்பலாம், உறுதியாக தப்பலாம். ரெண்டாவது, பொருளாதார விஷயத்தில் கவனம், பெண்கள் விஷயத்தில் கவனம், மனோநிலையை உங்களுக்கு பாதிக்கப்படும். ரெண்டாவது, எப்போ கோயிலுக்கு போனாலும் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும். எப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கு என்ன சொன்னால் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இம்சை, ஒரு பிரச்சனை, ஒரு மன கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும், உறுதியாக இருக்கும். எப்படின்னா, திருவோணம் என்பது கோயில். ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போகிறீங்க. கோயிலுக்கு போனால் உங்களுக்கு கோவில் என்று சொல்லக்கூடிய அந்த அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் திருவோணம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு கோவில் என்ன சொல்றான்னா அட்டமாதிபதியாகவே வந்து விடுகிறது. எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு அங்கே கோயிலில் ஒரு பிரச்சனை, மனஸ்தாபத்தோடு தான் நீங்கள் ரிட்டர்ன் வருவீங்க. இதை எழுதி வச்சுக்கிடுங்க. அப்போ இந்த தோஷத்தை எப்படி போக்குறது அப்படின்னா என்ன சொல்றேன்னா இந்த தோஷத்தை போக்குவதற்கு வெள்ளரிக்கிழங்கு செடிக்கு தண்ணி ஊற்றணும். அல்லது குரங்குக்கு என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக என்ன சொன்னான்னா திருவோண நட்சத்திரம் வருகின்ற அன்று குரங்குக்கு என்ன சொன்னான்னா பழம் கொடுக்கணும். இதை ஒரு வாடிக்கையாக வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு அட்டமாதிபதி தோஷம் போகும். இதுக்கே 1 லக்கணத்துக்கு 12 நிமிஷம் ஆகிப்போச்சு. அப்போ என்ன சொல்கிறான்னா இது இந்த மாதிரி ஒரு நிலைமை. ரைட், ஓகே, சரி, பேசிடுவோம். அடுத்து துலா லக்கணம். அற்புதமான லக்கணம். துலா லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குடும்பத்திற்காகத்தான் உழைக்கணும். குடும்பத்தை தவிர இவங்களுக்கு யாருமே என்ன சொல்கிறாங்கன்னா குடும்பம், பொண்டாட்டி பிள்ளை, பொண்டாட்டி பிள்ளை சாப்பிட்றத பார்த்து இவன் சந்தோஷப்பட்டால் தான் இவனுக்கு யோகம். நீங்கள் தனிப்பட்ட சுகத்தெல்லாம் அனுபவிக்க முடியாது, உங்களை அனுபவிக்க விட மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு அட்டமாதிபதி யார்? காலபுருஷனுடைய 2ஆம் இடம். காலபுருஷனுடைய 2ஆம் இடம் உங்களுக்கு அட்டமாதிபதி. காலபுருஷனுடைய 2ஆம் இடம் ஆகிய தன குடும்பஸ்தானாதிபதி. காலபுருஷனுடைய 2ஆம் இடம் என்பது என்ன சொன்னா பணவரஸ்தான். இந்த நபருக்கு எப்பயுமே பணத்தை வச்சு ஒரு பிரச்சனை உண்டு. பணத்தை வச்சு ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருந்துட்டு ஒவ்வொரு நாளும் துலா லக்கணத்தில் போய் பிறந்தவன் பணத்திற்காக போராடுவான். என்ன காரணம் அப்படின்னு என்ன சொல்றான்னா பணத்துக்காக போராடும். ஏன்னா மண் லக்கணம், அற்புதமான லக்கணம். ரிஷபம் சாதாரணமான லக்கணம் கிடையாது, அற்புதமான லக்கணம். ஆனால் இன்னொன்று, துலா லக்கணத்திற்கு என்ன சொல்றான்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அதிர்ஷ்ட லக்கணம் உண்டு. அதிர்ஷ்டம் என்பது ரிஷபம் தான். அப்போ இந்த துலா லக்கணத்திற்கு ரிஷப லக்கணம் 8 இருந்தாலும் ஒரு விதத்தில் அதிர்ஷ்ட லக்கணம். மிதுன லக்கணத்திற்கு அதிர்ஷ்ட லக்கணம் என்ன சொன்னால் ரிஷப லக்கணம். அது அவருக்கு 12வது லக்கணம். 12ஆம் பாவத்தால் ஒரு லாபம் உண்டு. அப்போ இந்த அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த இருக்கிற நடு நட்சத்திரத்தை மட்டும் எடுத்துக்கிடும். இந்த நடு நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணியோடைய தோஷம் புதன். ஏமாற்று. இவர்கள் ஒரு ஏமாளி. இவர்கள் நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க. நிறைய பேர் கண்டிப்பாக ஏமாற்றுவான். அப்போ நிறையா பேர் ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா இவர்கள் உணவு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உணவு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன காரணம்னா அவசரப்பட்டு சோத்தை நல்லா தின்றுவாங்க. தின்னுட்டு என்ன சொன்னா புளிச்சேப்பை எடுத்துகிட்டு கிடக்கிற லக்கணம் துலா லக்கணம். அதிகமாக உணவை அளவோடு சாப்பிடணும். ஏன்னா நீயே தராசு ராசியில் போய் பிறந்துட்ட. ஒரு பக்கம் இவ்வளோ சோத்தை நிறையா தின்னுட்டேன்னு இன்னொரு பக்கம் எவ்விடும்.
அப்போ பேலன்ஸ் ஆஃப் உணவுனா 2 தோசைன்னா 1.25 தோசை தான் நீ சாப்பிடணும். 2 தோசை சாப்பிடக்கூடாது. 2.5 தோசை தின்னுட்டேன்னா உனக்கு ஆப்பு உறுதி. ஆப்பு உறுதி. 2வது, என்னைக்கு இருந்தாலும் உன்னுடைய நட்பு உன்னை கெடுக்கும். உன்னுடைய நட்பு உன்னை கெடுதல் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா ரோகிணி என்பது என்ன சொல்லலான்னா அந்த நடு நட்சத்திரம் உங்களுக்கு அட்டமாதிபத்தியத்தில் என்ன சொல்லலான்னா அந்த நடு நட்சத்திரம் தான் பயங்கரமாக வேலை செய்யும். அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரம் என்னைக்கு இருந்தாலும் என்ன செய்யும்னா என்ன சொல்லலாம்னா புதனுடைய தோஷம் உடையது அப்படின்னு சொல்லி வரும்போது இவர்களுடைய வாழ்நாளில் பெருத்த ஏமாற்றங்களை சந்திக்க வச்சிடும். சந்திச்சு வரும். நட்பால் ஏமாறுவார்கள். ப்ளஸ் என்ன சொன்னாங்கன்னா ரெக்கார்டு பூர்வமாக ஏமாறுவார்கள். ஏன்னா இவர் ரெக்கார்டு பூர்வமாக இதில் கையெழுத்து போட்டால் கவனமாக கையெழுத்து போடணும். இவர்களுக்கு அதில் பிரச்சனை இருக்குது. 2வது, இவர்கள் இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்யணும்னா படிக்கின்ற குழந்தைகளுக்கு கல்விக்கு என்ன சொல்கிறான்னா உதவி செய்யணும். துலாலக்கணத்தில் யார் பிறந்தாலும் உங்களுடைய அட்டமாதிபதி உங்களை என்ன சொல்கிறான்னா பாதிக்கக்கூடாது அப்படின்னா கல்விக்காக நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா யாருக்காவது வருடத்தில் ஒரு முறை யாராவது ஒரு குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டிருங்க. 2வது, படிப்புக்காக பெரிய தொகையை இழக்க வேண்டியது வரும். அதை விட்டு கொடுத்துறோம். ஆமாம், அதை ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அப்போ உணவில் கவனம். ஏன்னா ரிஷபராசி 8ஆம் இடமாக வருகின்ற காரணத்தினால் பசுமாடு பக்கத்தில் போகும்போதே வாழைப்பழம் கொடுங்க. சில நேரங்களில் பசுமாடே உங்களை ஏந்திரும். இதே மிதலக்கணத்திற்கு நான் சொன்னேன்னா குரங்கு பழம் கொடுக்க போகும்போது குரங்கு பழத்தை வாங்கிட்டு பரண்டி வைக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துடும். அதையும் செய்யும். அப்போ ரிஷபத்தில் போய் பிறந்தவன் துலாத்தில் போய் பிறந்தவன் அட்டமாதிபதி சுக்கிரனாக வந்ததுனால் காலமெல்லாம் பணத்திற்கு கஷ்டப்படுவான். நண்பனால் ஏமாற்றப்படுவான். உன்னை வீழ்த்துவதற்கு செய்வினை வைத்து விடுவார். ரோகிணி நட்சத்திரம் என்ன செய்யும்? கிருஷ்ணன் என்ன சொல்றான்னா அர்ஜுனனுடைய தலைக்கு என்ன சொன்னான்னா சிரசுக்கு குறிவை அப்படின்னு என்ன சொல்றான்னா யாரு கர்ணனுடைய சாரதி என்ன சொல்றான்னா சிரசுக்கு அவனுக்கு குறிவையே, இல்லைன்னா மார்புக்கு குறிவையே அப்படிங்கிறான். மார்புக்கு குறி வச்சா என்ன சொன்னா கரெக்டாக என்ன சொன்னா மார்பில் அடிக்கலைனாலும் மேலே அடிக்கலாம், கீழே அடிக்கும். கர்ணனுக்கு ஒரு வைராக்கியம், தலையை துண்டை எடுத்துடணும் அப்படின்ட்டு. அப்போ ரோகிணியில் போய் பிறந்த கிருஷ்ணன் என்ன செஞ்சான்? அவன் ஒரு வித்தையை கற்று வச்சான். என்ன வித்தையை கற்று வச்சான்? தேர் போய்கிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு அழுத்தினா என்ன சொன்னான்னா அந்த தேர் பூமியில் பதியணும். பதிஞ்சு திரும்பி எந்திரிச்சு ஓடும். அப்படி ஒரு வித்தையை ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுத்து கத்தான். சாப்பாடு ஒருத்தனுக்கு மகாபாரதத்திலிருந்து அந்த பேர் தெரியல எனக்கு, அந்த ஆளுக்கு சாப்பாடு மட்டும்தான் பிரியம். அதை என்ன சொல்கிறான்னா அந்த ஆளுக்கு போட்டு 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 என்ன சொல்கிறான்னா அந்த வித்தையை கட்டுறான். தேர் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த தேரோடைய நம்முடைய பாதத்தை வைத்து அந்த தேரை அழுத்தினால் அந்த தேர் கீழே இறங்கணும். அப்படிப்பட்ட வித்தையை கட்டான். அப்போ இவன் சிரசுக்கு குறி வைக்கும்போது, கர்ணன் குறி வைக்கும்போது வச்சிட்டான், தலை எடுத்துகிட்டு போயிடுவான், நாம் தேரோட்டி எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதத்தால் தேரை அழுத்தும் போது தேர் கீழே இறங்குச்சு. இந்த தலையில் இருக்கிற அந்த கிரீடம் என்ன சொல்கிறான்னா பறந்து போயிடுச்சு. அந்த அஸ்திரத்தை கர்ணனுடைய தாய் ஒரு தடவைக்கு மேலே பயன்படுத்தக்கூடாதுன்னு வேறு சத்தியம் வாங்கிட்டான். அப்போ என்னாச்சு?
அங்கே வஞ்சனை வேலை செஞ்சிச்சா. அதனால் எப்போ துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நேர் எதிரி கிடையாது. நேர் எதிரி இவங்ககிட்ட வர முடியாது. என்ன காரணம்னா இவங்களை ஒன்று யாரும் வீழ்த்த முடியாது. என்ன காரணம்னா ஏன் வீழ்த்த முடியாதுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறேன். ஏன்னா இவனுடைய லக்கணத்தில் சுவாதி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த சுவாதி யார்? சுவாதியோடைய அதிதேவதை யார்? சுவாதியோடைய அதிதேவதை யார் என்று சொன்னால் என்ன சொன்னால் சுவாதியோடைய அதிதேவதை நரசிம்மமூர்த்தி. தூண்லேருந்து நிமிஷம் குடல் அப்படியே துண்டா எடுத்தார்லையே இரணியனை. அப்போ துலாலக்கணத்துக்காரன்ட்ட நேருக்கு நேராக நீ யாராக இருந்தாலும் மோத முடியாது. அப்போ செய்வினை வச்சு தான் உன்னை வீழ்த்த முடியும். அப்போ செய்வினை அங்கே எங்கே இருக்குது? ரோகிணி நட்சத்திரம் செய்வினைக்கு எதிர்க்குது. புதனுடைய தோஷமுடையதை வச்சிருவாங்க. அப்போ நீங்கள் எப்பயுமே பசுமாட்டுக்கு பழம் கொடுங்கள், பார்த்து கொடுங்கள், தூரத்தில் நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு அட்டமாதிபதி. லேசாக களையிற மாடாக இருந்தான்னு உங்களுக்கு கையில் குத்திரும். ரெண்டாவது, உணவில் அளவோடு சாப்பிடுங்கள். ஏன்னா உங்களுக்கு வயிறு பிரச்சனை கண்டிப்பாக உண்டு. ஏன்னா காலபுருஷனுடைய 2ஆம் இடமே உங்களுக்கு அட்டமாதிபதியாக வர்றதுனால என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன சொன்னால் சாப்பிடும்போது தண்ணி பாட்டில் பக்கத்தில் வச்சுக்கிடுங்க, இல்லை கிளாஸை வச்சுக்கிடுங்க, தண்ணி படக்குன்னு குடிச்சிடணும். இல்லைன்னா என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனால் ஆபத்து கண்டிப்பாக உண்டு. அதனால் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு அட்டமாதிபதி யார்? ரிஷபந்தான். அந்த ரிஷபத்தில் இருக்கிற நடு நட்சத்திரம் தான். அதனால் புதனுடைய தோஷம் உங்களுக்கு உண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா வருடம் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வர என்ன சொல்ல உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அட்டமாதிபதியோடைய தோஷம் குறை. ஏன்னா திருப்பதி பெருமாளால் என்ன சொன்னான்னா அட்டமாதிபதி தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக உண்டு. அதனால் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு திருப்பதிக்கு போயிட்டு வர்றது நல்லதே. அதனால் என்ன சொல்கிறாங்க எப்பயுமே பசுமாட்டுக்கு பழம் கொடுப்பது நல்லது. நீங்கள் என்ன சொல்லணும்னா உங்களுடைய இதில் என்ன அந்த ரோகிணி நட்சத்திரத்தோடைய மிருகம் என்ன சொன்னால் ராஜநாகம். அடிக்கடி சர்ப்பங்கள் இருக்கிற பாம்பு புற்றுக்கு என்ன சொன்னோன்னா போய் கொஞ்சம் பால் ஊற்றலாம். இல்லைன்னா சங்கரங்கோயில் என்று சொல்லக்கூடிய கோமதி அம்மன் ஸ்தலம் இருக்குது, அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அட்டமாதிபதி தோஷம் குறையும். அதற்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா யார் என்று சொன்னால் கும்பலக்கணம். கும்பலக்கணத்திற்கு அட்டமாதிபதி யார் என்று சொன்னால் கன்னி. அப்போ கன்னி அப்படின்னு சொல்லி வரும்போது மண் வீடு. அப்போ இந்த கும்பலக்கணத்தில் யார் பிறந்தாலும் அட்டமாதிபதி புதனாக வருகின்ற காரணத்தினால் இந்த புதன் என்ன புதனாக அதில் இருக்கிற நடு நட்சத்திரம் அஸ்தம். அப்போ குருவால் கெடுக்கப்படும். கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவன் என்ன சொன்னால் குரு என்று சொல்லக்கூடிய வயது மூர்த்த ஒரு நபரால் பெரும் பண தோஷத்தால் ஏமாற்றப்படுவீர்கள். கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அட்டமாதிபதி புதனாக அந்த புதன் வீடாக கன்னிராசியில் புதனுடைய நட்சத்திரம் இருக்கின்ற காரணம், சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினால் உங்களை வீழ்த்தக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களை என்ன சொன்னா வீழ்த்தக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா என்ன சொன்னான்னா ஒரு அஸ்த நட்சத்திரம். அந்த அஸ்த நட்சத்திரத்தோடைய அதிதேவதை, உண்மையான அதிதேவதை யாருன்னா சாத்தான். அதுக்கு வேற சொல்லியிருப்பாங்க, அதுவும் உண்மைதான். ஆனால் சாத்தான், அந்த சாத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய அந்த தெய்வம் என்ன செய்யும்னா குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் அஸ்தம். அப்போ யாரோ ஒருத்தர்கிட்ட போய் தர்க்கம் பண்ணி, ஏன்னா தர்க்கத்தை உண்டாக்கிடும். கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொன்னான்னா அட்டமாதிபதி புதனாக அதில் நடுநட்சத்திரம் குருவாக வந்த காரணத்தினால் அப்போ தர்க்கத்தை உருவாக்கிடும். அப்போ அந்த தர்க்கத்தை உருவாக்கும் போது நம்ம பேச்சு வழக்கில் சாபத்தை வாங்கிடும். பேச்சால் என்ன சொன்னான்னா சாபத்தை
வாங்கிடுவோம். அந்த பேச்சால் சாபத்தை வாங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை உருவாக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு. ரெண்டாவது என்ன சொல்லலாம்னா இது காலபுருஷனுடைய 6ஆம் இடம். காலபுருஷனுடைய 6ஆம் இடம் அது நமக்கு அட்டமாதிபதியாக வருகின்ற காரணத்தினால என்ன சொல்லலாம்னா எப்பயுமே ஒரு போராட்ட மனம் கண்டிப்பாக இருக்கும். அந்த போராட்ட மனம் கண்டிப்பாக இருக்கும். எப்போ கும்பலக்கணத்தில் யார் பிறந்தாலும் சேர்த்தான் உங்களுடைய அட்டமாதிபதியுடைய தோஷம் போக வேண்டும் என்று சொன்னால் மாமிசம் சாப்பிடாதீங்க. அதே துலாலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் புதனுடைய தோஷம் அங்கே இருக்கிறது, மாமிசம் சாப்பிடாதீங்க. மிதுனக்கணத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொல்கிறான்னா திருவோண நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா அட்டமாதிபதியாக வருகின்ற காரணத்தினால் அயனசயன பெருமாள் ரங்கநாதர் வழிபாடு பண்ண போனீங்கன்னா அங்கேயும் மாமிசம் சாப்பிடுங்க. இந்த 3 லக்கணத்தில் காம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுக்கு அட்டமாதிபதியாக மிதுனத்திற்கும் சனி தான் வராரு, துலாத்துக்கு சுக்கிரன் வராரு, கும்பத்துக்கு புதன் வராரு. இதில் இருக்கிறது என்ன பிரச்சனை தெரியுமா? உலகத்திலே என்ன சொன்னான்னா நண்பனே எதிரி அப்படின்ட்டு. மிதுனத்துக்கு சனி யார்? 8, 9 கூடையவன். துலாத்துக்கு என்ன சொன்னான்னா லக்னாதிபதி அட்டமாதிபதி. கும்பத்துக்கு என்ன சொன்ன புதனே 5 கூடையவன் 8 கூடையவன். அப்போ என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு எதிரி வேறு எங்கே இல்லை, உள்ளுக்குள்ளே தான் இருக்கான். உங்களுடைய நண்பனாகவே இருப்பான், உங்களுடைய நண்பனாகவே இருப்பான். உங்களுடைய உறவாடி கெடுப்பதற்கு என்ன சொன்னேன்னா ஏன்னா எல்லாமே என்ன சொன்னான்னா லக்கணாதிபதி அட்டமாதிபதி. அதுக்கடுத்து என்ன சொன்னேன் 8 கூடையவனே 9 கூடையவன், அதுக்கடுத்து 5 கூடையவனே 8 கூடையவன். அப்போ என்ன சொன்னான்னா கும்பலக்கணத்தில் போய் பிறந்தேன் புத்திரனால் கெடுக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்குது. புத்திரர்களிடம் கவனமாக இருங்க. புத்திரருடைய நடவடிக்கைகளை கவனிங்க. புத்திரர்களுடைய நடவடிக்கைகளை கவனிக்கும் போது என்ன சொன்னான்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை வர வேண்டியது இருக்குது. அங்கே நடுநட்சத்திரமாகிய அஸ்தம் இருக்கிற காரணத்தினால் அஸ்தம் குரு சாபம் பெற்றது. அதனால் நீங்கள் மாமிசம் சாப்பிட அந்த குரு அந்த புதன் ஒன்றும் செய்ய மாட்டார். அதே துலாத்தில் போய் பிறந்தவன் மாமிசம் சாப்பிட பெருமாளை வழிபாடு பண்ணியாச்சுன்னா என்ன சார் ரோகிணி ஒன்றும் செய்யாது. அதே சமயத்தில் மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவன் திருவோண நட்சத்திரத்திற்கு உண்டான தோஷம் சுக்கிரனாக இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு என்ன சொன்னோன்னா பெருமாள் நீங்கள் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபாடு பண்ணி தான் அதில் தீர்வு செய்ய முடியும். அதனால் மாமிசம் சாப்பிட இந்த 3 பேருக்குமே தீர்வு அட்டமாதிபதி மண்ணாகவே விட்டார். 3 பேருக்குமே ஒருத்தருக்கு சரத்தில் உள்ள மண், இன்னொருத்தருக்கு ஸ்திர மண், இன்னொருத்தருக்கு உபய மண். அப்போ என்ன சொல்கிறான்னா இந்த 3மே மண் ராசியாக வந்துவிட்ட காரணத்தினால் மண்ணுக்கு என்ன செய்யணும்? 3 பேருமே என்ன செய்யணும்னா உங்களுடைய வேர்வை தண்ணி பூமியில் விழுகணும். அதுக்கு என்ன செய்வீங்களோ தெரியாது, எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா பண்ணுங்க. 3 பேருக்குமே வேர்வை தண்ணி கண்டிப்பாக மண்ணில் விழுகணும். டெய்லி விழுந்தாச்சுன்னா உங்களுடைய அட்டமாதிபதி தோஷம் போயிடும். நீங்கள் சுகவாசியாக என்ன சொல்கிறான்னா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு உடல் என்ன சொல்கிறான்னா நோயை கொடுத்து பெட்டில் படுக்க வச்சிருவான். அப்போ என்ன சொல்கிறான்னா உங்களுடைய உடல் உழைப்பு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் உங்களுடைய உடலை கசக்கி எடுத்துடணும். அது எக்ஸசைஸில் கசக்கி எடுப்பீங்களா, ஓடுவீங்களா, அல்லது என்ன சொல்கிறாங்கன்னா நடப்பீங்களா தெரியாது. எக்ஸசைஸில் முதல்ல அந்த வேர்வை தண்ணி. ரெண்டாவது இந்த 3 லக்கணத்தில் போய் காமத்திரிகோண லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் டெய்லி ஒரு தர்மம் பண்ணுங்கள். உங்களுடைய கர்மாவை தர்மத்தால் வென்றலாம். எப்படி சொல்கிறான்னா தர்மம் பண்ணும்போது என்ன சொல்கிறான்னா தர்மம் வாங்குறவன் என்ன சொல்கிறாங்க பெரிய பணக்காரனாக வாங்க போகிறேன். பணக்காரன் வாங்க மாட்டான், ஒரு ஏழை பாலை பிச்சைக்காரன் தான் வாங்குவான். அவன் தான் அட்டமாதிபதி. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் வாங்கி சாப்பிடும் போது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் குறையும். உங்கள் தகுதிக்கு தக்கன செய்யுங்கள், கண்டிப்பாக நீங்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.